என்னடா இது கையில கலர் கலரா டப்பாலாம் வச்சுட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? உங்க நெறைய பேரோட கேள்விக்கான சொல்யூஷன் தான் இது. நெறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல குழந்தைங்களோட பொம்மைங்க, டாய்ஸு, அந்த லெகோ, பில்டிங் பிளாக்ஸ் இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ஷெல்ஃப் வேணும். இல்லன்னா ஒரு சில பேர் வெங்காயம், தக்காளி வைக்கிற ஷெல்ஃப் வேணும். சில பேர் பசங்களோட புக்ஸ் அங்கங்க எறஞ்சு கிடக்குது. அதுக்கு ஒரு ஷெல்ஃப். இல்லன்னா மேக்கப் ஐட்டம்ஸ் வைக்கிற ஷெல்ஃப். இல்லன்னா துணி அடுக்குற ஷெல்ஃப். இல்ல நியூஸ் பேப்பர் அடுக்குற ஷெல்ஃப். இந்த மாதிரி செருப்பு அடுக்குற ஷெல்ஃப். இந்த மாதிரி நெறைய விஷயங்களுக்கு ஒரு மல்டி பர்ப்பஸான ஒரு ஆர்கனைசிங் ஷெல்ஃப் தான் இது. ஸோ இது எனக்குமே வந்து என்னுடைய இந்த வேனிட்டி ஏரியாவில் இருக்கிற காஸ்மெட்டிக்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு தேவைப்பட்டுச்சு. அதெல்லாம் நானுமே வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வந்து வச்சுருந்தேன் குவைத்தில் இருக்கும்போது. இதே மாதிரி பிளாஸ்டிக் தான், பட் நல்லாவே உழைக்கக்கூடியது. இது என்ன, இதோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் ரெண்டுமே சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய என்னடா கலர் கலராக இருக்குதுன்னு பார்ப்பீங்க. எனக்கு வந்து கலர் கலராக இருக்கணும்னு ஆசையாக இருந்தது, அதனால் வாங்கினேன். பட் சிங்கிள் கலராகவுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் சின்னதாக தான் டெலிவர் பண்ணுவாங்க. என்னடா பெரிய ஷெல்ஃப் ஆர்டர் பண்ணுமே இத்தினோண்டு வந்திருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. இதை நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம பில்டிங் பிளாக்ஸ்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணுவோமோ அந்த மாதிரி செப்பரேட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அது ரொம்பவே கஷ்டமே கிடையாது. இதோட பிளாஸ்டிக் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நல்ல ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக், அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் அது எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படின்றது நீங்கள் என்ன ஐட்டம் ஸ்டோர் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து. இது உள்ள பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஹெவியான ஐட்டம் தயவு செஞ்சு ஸ்டோர் பண்ணாதீங்க. நார்மலாக இருக்கிற ஐட்டம்ஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். குழந்தைங்களோட டாய்ஸு, புக்ஸு, மேக்கப் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி. ஆனால் நீங்கள் நான் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லைன்னா இதோட லாஸ்ட்டுக்கு ஷெல்ஃப், அதாவது தரையோட தரையாக இருக்கிற ஒரு ஷெல்ஃப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் ஹெவியான ஐட்டம் ஸ்டோர் பண்ணிக்கிங்க. டாப் மோஸ்ட்டில் இருக்கிறதுல ஹெவியான ஐட்டம் ஸ்டோர் பண்ணாதீங்க. கீழே இருக்கிற 2 கம்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஹெவி ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஹெவி வேண்டாம். இதோட பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். பட் அட் த சேம் டைம் இது ஸ்ட்ராங் தான். ஏன்னா இந்த மாதிரி ஷெல்ஃப் நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கிறேன், அதனால் நான் சொல்கிறேன். ஜஸ்ட் இந்த மாதிரி ட்ரா போட்டு நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா போதும். இது அப்பப்போ மூவ் பண்ணுறதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸ்டாக்னண்ட்டாக ஒரே பிளேஸில் இருக்கிற மாதிரி வச்சு ஃபைனலாக செட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஷெல்ஃப் வந்து இப்படி தான் இருக்கும். உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். டெப்த் வைஸ், லென்த் வைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட வேனிட்டி ஏரியா ஃபுல்லாகவே கிளியர் பண்ணி என்னோட எல்லா காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அவ்வளோ திங்ஸ் இருந்தது ப்ரீவியஸ் வீடியோவில். ஸோ அது எல்லாமே கிளியர் பண்ணி இதில் நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். சூப்பரான ஒரு ஐட்டம் தான் சொல்லுவேன். இதோட ப்ரைஸும் ரொம்ப கம்மி. இதோட லிங்க் வேணும்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன், இல்லைனா வியூ ப்ராடக்ட்ஸில் கொடுக்குறேன். தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.